சில பேத்தையெல்லாம் பார்க்கும்போது, இவங்களோட லைஃப்ப ஏதாவது ஒரு நாள் நம்ம மாத்திற மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்திருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா, அது சின்ன வயசோட முடிஞ்சிருக்கு. நானும் அப்படித்தான். ஆனா எனக்கு இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடியலன்னு நெனைக்கிறேன். வெல்கம் டூ ஜாக் சிட்டி விளாக். இது லைஃப் ஆஃப் கோக்னட் பார்ட் 1. தென்னை மரம் ஏறி தேங்காய் பறிக்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா, இங்க பொள்ளாச்சிலலாம் அப்படி இல்ல. அப்படியே தென்னை மரம் ஹைட்டுக்கு ஒரு மூக்குத்தப்பை எடுத்து, அதுல கொனையில ஒரு அருவாள கட்டி, அதுல தான் தேங்காய் பறிப்பாங்க. இந்த அருவாள் எந்த அளவுக்கு பதமா இருக்குன்னா, நீங்க அருகாமனையில வெங்காயம் எறிகிற மாரி தேங்காய் எறிஞ்சிட்டு போலாம். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாவும் இருக்கு. இந்த தப்பையுமே ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்குனா தான் என்ன மாரி இருக்கிற ஆளுங்க தூக்கோணும். அப்படிங்கிற அளவுக்கு கனமாவும் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா, இதுதான் வந்து இங்க பொள்ளாச்சி ஃபுல்லாமே ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா, இந்த தப்பைய நான் தூக்கி காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு இது வெயிட்டா இருக்குதுன்னு. தூக்குறதே 2 ஆள் சேர்ந்து தான் தூக்குவாங்க. அவிங்க கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் புரிஞ்சுது. இந்த தப்பைய சின்ன வயசுலேருந்து தூக்கி தூக்கி அவங்களுக்கு முதுகுல குழியே விழுந்துருக்குது. அந்த அளவுக்கு இந்த தப்ப வந்து வெயிட்டா இருக்குது. இத அவிங்க வந்து தனியா வந்து ஆட்டோலலாம் வச்சுட்டு போமாட்டாங்க. ஏன்னா, ஆட்டோவுக்கு தனியா கூலி குடுக்கோணும். இவிங்க வண்டியில தான் இத வச்சு கொண்டே போவாங்க. ஒரு வேளை இவங்களுக்கு தப்பி தவறி தேங்காய் விழுந்தாங்க கூட எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களோட லைஃபையும் கூட சில நேரங்கள்ல க்ளோஸ் ஆகலாம். ஐயோ! இவ்வளோ ஆபத்தான விஷயத்தெல்லாம் வச்சிருக்கவே கூடாதுன்னு உடனே இத பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துறாதீங்க. ஏன்னா, ஒரு தென்னை மரம் ஏறி அங்கிருந்து ஸ்லிப்பாகி விழுந்து எதாவது ஆகிறத விட, இது வந்து எவ்வளவோ பரவால்ல. எனக்கு நின்ன இடத்துலேருந்து தேங்காய் பறிக்கிற அளவுக்கு இங்க பொள்ளாச்சியில எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான நாலேட்ஜும் இருக்குது. அதனால தான் இங்க பொள்ளாச்சியில இந்த சல்லையில தேங்காய் பறிக்கிறது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குது. இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சல்லைய ஒரு நல்ல டிசைன்ல காம்பேக்ட்டா நம்ம வடிவமைச்சாவே போதும். எனக்கு ஏன் இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடியலன்னு சொன்னேன்னு கேட்டு தெரியுமா? நான் வந்து இது சம்மந்தமா தான் படிச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இந்த விஷயங்கள நானும் சின்ன வயசுல நினைச்சிருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள அவங்களுக்கு எப்படியாச்சும் ஈஸி பண்ணி குடுக்கோணும் அப்படின்னு. அதுவும் ஒரு நாள் நிறைவேறும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது நிறைவேறுதா இல்லையான்னு நான் உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.